ओम शांति अव्यक्त समिज्ञை 3 मार्च 2024। जो बेफिक्र रहते हैं उनसे निर्णय भी अच्छा होता है क्योंकि उन्हें टचिंग आती है। समय अनुसार अभी ये करें या नहीं करें। யார் கவலையற்றவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய நிர்ணயிக்கின்ற சக்தி கூட, அதாவது முடிவு செய்கின்ற சக்தி கூட மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு டச்சிங் கிடைத்து விடுகிறது. பாபாவிடமிருந்து அவர்களுக்கு டச்சிங் அல்லது டைரக்ஷன் கிடைத்து விடுகிறது. அதாவது இந்த நேரத்தில் இதை நாம் செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணும் அல்லது செய்யக்கூடாது என்ற டச்சிங் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஏன் பாபா அப்படி சொல்றாரு? கவலையற்ற நிலையில இருந்தா தான் அந்த புத்தி பாபாவிடம் தொடர்புல வர முடியும். கவலைக்குள்ள மூழ்கி இருக்கும் பொழுது பாபா நினைவுல இருப்பதில்லை. ஒன்று விஷயங்கள் அல்லது பிரச்சனை மனதை ஆக்கிரமிச்சிருக்கும். அது இருக்கும் பொழுது பாபா இருக்க முடியாது. அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்த்தா பாபா அங்க இருக்காரு. அல்லது பாபா இருக்கிற இடத்துல அந்த கவலைகள் என்பது முன்னாடி வர முடியாது. அதனால பாபா என்ன சொல்றார்? கவலையற்ற நிலையில இருந்து தன்னுடைய டச்சிங் பவரை, அதன் காரணமாக முடிவெடுக்கின்ற சக்தியையும் நாம் என்ன பண்ணிக்க முடியும்னா அதிகப்படுத்திக்க முடியும். तो सदैव ये याद रखो, बेफिक्र बादशाह है, इस नशे में रहने से फिक्र की बात भी बदल जाएगी. அதனால் சதா இவ்வாறு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவேன். இந்த ஒரு போதையில் இருப்பதன் மூலம் கவலை நிறைந்த விஷயங்கள் கூட அல்லது கவலைப்படத்தக்க விஷயங்கள் கூட தானாகவே மாறிவிடும். நாம எந்த மாதிரியான ஸ்திதியில இருப்போமோ அந்த ஸ்திதிக்கு ஏற்றாற் போல அந்த சூழ்நிலையானது மாற்றம் அடைஞ்சிடுது. அதனால பாபா என்ன சொல்றாரு? கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற போதையில நீங்க இருங்க. தன்னால அந்த சூழல் கவலைப்படத்தக்க சூழலாக இருந்தாலும் அது மாறிடும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.